வேணாம். இது சாதாரண பூஜை தான். நீ எதையுமே யோசிக்காத. நான் போடுறேன். என்னடி இது பரிகாரம்னு சொல்லிட்டு கூத்தடிக்கிறாங்க? இது ஒண்ணும் பரிகாரம் மாதிரி தெரியலடி, கல்யாணம் மாதிரியே தெரியுதுடி. எல்லாம் இந்த முட்டை கண்ணம் பண்ற வேலை. என்னது இந்த அம்மா நம்மள இந்த முறை முறைக்குது? என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க பாக்குறதெல்லாம் பார்த்தா ஏதோ நடக்க கூடாதெல்லாம் இங்க நடக்கிற மாதிரியும், பெரிய தம்பி ஏதோ செய்யக்கூடாத காரியத்தை செய்யற மாதிரி இல்ல இருக்கு. நடக்க கூடாததெல்லாம் நடந்தா செய்ய கூடாததெல்லாம் செய்யற மாதிரி வரும். இந்தாங்கோ, இந்த அக்ஷதையும் புஷ்பத்தையும் கையில வாங்கிட்டு அந்த கலசத்துல போட்டுட்டே வாங்கோ. உங்க கையாலையும் அவ கையாலையும் சேர்ந்து பூஜை பண்ணுங்க. அப்படியா? கலக்கிறேன். தந்துடானேனா மம தீவனகேதுனா கெட்டிவாத்தியம் கெட்டிவாத்தியம் மம தீவனகேதுனா கண்டே பத்னாமி துவகே त्वं ஜீவசரதாம் சுபம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தம்பி தம்பி, இந்தாங்கோ, இதை எடுத்துட்டு புஷ்பத்தை எடுத்து கலசத்துல பூஜை பண்ணுங்க. சரி. ஐயோ கனவு, நான் வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்திருக்கேன். சேர்ந்தே பூஜை பண்ணுங்க. ஓகே போலாமா? போடுங்க. தன்மகேசாஜ வித்மஹே வாக்ய சுத்தாகி தீமஹே தன்ன சிவ பிரச்சோதயாத். பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரெண்டு பேரும் சேர்ந்து பிரசாதத்தை விநியோகம் பண்ணுங்க. தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க ஜோடி பொருத்தம் பிரபாதம். இவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறேல? நான் இல்ல, அவரு நான் இல்ல. இவங்க அமெரிக்கா போறாங்க. நீங்க ஏதாவது பேசி இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் இவங்களுக்கு இஷ்டமே இல்ல. ஏன்னா இவங்களுக்கு இவங்க கரியர் தான் முக்கியம். உத்தமன், அடுத்தது ரெடியா? சூப்பர். வசு, நம்ம பிரசாதம் கொடுத்தாதான் இந்த பூஜை நிறைவேறின மாதிரி. வா போலாம். வசு, அன்னதானத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஏன் அர்ஜுன் சார் என்ன அமெரிக்கா போவிடாம தடுக்கிறதுக்கு ரொம்ப தான் யோசிக்கிறீங்க போல. ஐயோ இல்ல வசு, அப்படிலாம் இல்ல வசு. நீ அங்க போனாலும் நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அதனாலதான். வா, பாரு 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 என்ன பண்றாங்கன்னு. பாட்டி பாத்தியா, ஏதோ புருஷன் பொண்டாட்டி மாதிரி சேர்ந்து நின்னு அன்னதானம் குடுக்கறத பாரு. தெரியுதுல, நீயும் போய் அர்ஜுன் பக்கத்துல நின்னு அன்னதானம் குடு. போ போடி, ஏன் பக்கத்துல நின்னுட்டு இருக்காத, போ போ. இந்த பொண்ணு கழுத்துல தாலி இல்லைன்னா கூட நீங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு புருஷன் பொண்டாட்டி மாதிரியே இருக்கீங்க. ஏதோ தப்பா இருக்குதே. இரு, வர வர. இவங்க என் வைஃப் இல்ல, இவங்க எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி. என் கம்பெனியோட டெபுட்டி மேனேஜர். பாரு வசு, நம்ம ரெண்டு பேரையும் புருஷன் பொண்டாட்டி சொல்றாரு. ஏதோ மனசுக்கு தோணுச்சு, அதாங்க சொன்னேன். யோ, இங்க வாயா.
ரொம்ப சந்தோஷம். ஒரு டயலாக் பேசுனதுக்கே 500 ரூபா கொடுக்குறீங்களே, அடிக்கடி கூப்பிடுங்க. அடிக்க வேணா கூப்பிடுற வரியா? உங்க 2 பேரையும் பார்த்தா சத்யவான் சாவித்திரி மாதிரி அம்சமா புருஷன் பொண்டாட்டி ஜோடி பொருத்தம் அப்படியே இருக்கு. தேங்க்யூ. இவங்களும் நம்மள பார்த்து புருஷன் பொண்டாட்டி சொல்றாங்க. சத்யவான் சாவித்திரியா? அடியே, ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, உண்ட கட்டி வாங்குறவங்க எல்லாம் ஒரே மாதிரி கூவுறாங்க. இதுல ஏதோ சதி இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? ஐயோ, என்ன பர்ஃபார்மன்ஸ்! அப்படியே 40 பக்கம் டயலாக்க ப்ராம்ப்டிங் இல்லாம நடிச்சு கிழிச்சிட்டீங்க. புடி பாமா. ஏதோ சொல்லணும் தோணுதா உங்களுக்கு? ஆமா சார். சொல்லுங்க. உங்க 2 பேரையும் பார்த்தா அந்த பார்வதியும் பரமசிவனையும் பார்த்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. போங்க பாரு, நான் என்ன பண்றது? ஓ மை காட். பாட்டி இரு பாரு, உனக்கு இருக்குடா. நீ பார்வதி பரமசிவனை பாத்துக்கியாடா? எதை வச்சுட்டு அவங்க பார்வதி பரமசிவன் சொல்ற? இல்லம்மா, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். என்ன ஃப்ளோல சொன்ன? சரி சரி சரி, அதே ஃப்ளோல இப்ப நீ என்ன பத்தி சொல்லு பாப்போம். ரைட்ல பார்த்தா சமந்தா மாதிரி இருக்கீங்க. அப்ப லெஃப்ட்? லெஃப்ட்ல பார்த்தா நயன்தாரா மாதிரி இருக்கீங்க. ஐயோ, போரும் போரும், போ போ. Thank you, madam. ஐயோ, என்ன பார்த்து சமந்தாவா? ஏன் ரேஞ்சுக்கு கொஞ்சம் சூப்பர் உத்தமன். கண்டிப்பா வசுக்கு நம்ம அமெரிக்கா போகணுமா இல்ல இங்கேயே அர்ஜுன் சார கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்கலாமான்னு ஆசை வந்திருக்கோம். ஆமா, தலைக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 500 ரூபா தம்பி. 500 ரூபாய்க்கு ஆளுக்காலு என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க உத்தமன்? செலக்ட் பண்ணி எடுத்தது நம்ம தானே. உத்தமன், யாரையாவது வச்சு சாமி வந்த மாதிரி ஆடி பயங்கரமா ஆடி வசு அமெரிக்கா போக கூடாது அமெரிக்கா போக கூடாதுன்னு சொல்லுவீங்க. தம்பி, என்ன தம்பி இதெல்லாம் ரொம்ப டூ மேட்சா உங்களுக்கே தெரியல? அப்புறம் பாருங்க, வசு மேடத்துக்கு டவுட் வந்துரும், எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடும். ஐயோ, பாத்துட்டாலே. உத்தமன், நான் அப்பவே நினைச்சேன் இதெல்லாம் உங்க செட்டப்பா தான் இருக்கும்னு. ஐயோ, என்ன சொல்றீங்கன்னு புரியல மேடம். உத்தமன், பிரசாதம் வாங்குறவங்க மனசார வாழ்த்திட்டு போறாங்க, நீங்க என்ன பணமா கொடுத்தீங்க? பணமா? ஐயோ, நான் விபூதி பொட்டல தானே கொடுத்தேன். ஆமா ஆமா. விபூதி வேணுமா? அதோ வர மேடம், அதோ வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க. வசு, என்ன இங்க வந்துட்ட? அங்க எல்லாருக்கும் பிரசாதம். இது பாருங்க அர்ஜுன் சார், நீங்க 1000 பேரை கூட்டிட்டு வந்து என்ன சொல்ல வச்சாலும் சரி, நான் மனசு மாறதா இல்ல. யாராலையும் என் மனசை மாத்தவும் முடியாது. தயவு செஞ்சு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இனிமேலும் முட்டாள்தனமா வேலை பார்த்து நான் அமெரிக்காக்கு கிளம்புறத தடுக்கலான்னு நினைக்காதீங்க, புரியுதா? போயிட்டாங்களே தம்பி. இவ்வளவு மெனக்கெட்டு எல்லாமே வேஸ்டா போச்சே. வசு மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்களே. அத விட்டு தலங்க உத்தமன். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலனா இன்னொரு பிளான் மாலை வரைக்கும் மாத்திட்டோம். இன்னொன்னு பண்ண மாட்டோமா? வாங்க. உங்களுக்கு என்ன, நீங்க பண்ணுவீங்க. புள்ளையார் எலி மாதிரி கூடவே சுத்துறது நான் தானே. அண்ணா, ஆபீஸ் வரலையாண்ணா? நீ போடா, நான் வரேன். அண்ணா, டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சுண்ணா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
பட் அது எப்படி சொல்றதுன்னு தான். என்ன விஷயம்னா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அண்ணா எதுவா இருந்தாலும் சொல்லுங்கண்ணா. ஆனந்த், உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா, நான் வசுவ லவ் பண்றேன்டா. அண்ணா கைய கொடுங்கண்ணா. சூப்பர்ண்ணா சூப்பர். என்னடா இவ்வளவு ஹாப்பி ஆயிட்ட? அண்ணா இவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க, ஹாப்பி ஆகாம என்ன பண்றது? அதுக்குதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஓகே, இது அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. பல தடவை நான் மறைமுகமா சொல்லி பார்த்தேன், ஆனா அவ புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியல. அண்ணா ஸ்ட்ரைட்டா வசு அண்ணிக்கிட்டே போய் உங்க லவ் சொல்லிடலாம்ல. என்னடா அண்ணிங்கிற? அண்ணா நீங்க வசு மேடத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எனக்கு அண்ணி தானே, போய் அவங்க கிட்ட லவ் சொல்லுங்கண்ணா. சொல்லணும் தான் தோணுது, சொல்ல முடியலடா ஆனந்த். எனக்கு புரியுதுண்ணா, உங்களுக்கும் இனியாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஆனதுனால உங்க மனசுக்கு அப்படி தோணுது, அப்படிதானே? ஆமாண்டா, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் இனியா என்னுடைய ஹாட் ஃப்ரெண்ட் தானடா. ஐயோ அண்ணா உங்க நெஜ. நம்ம இத சொல்ல வேண்டாம், வசு நீங்க சொல்லிரட்டும். என்னடா ஆனந்த், ஏதோ யோசிக்கிற, ஏதோ சொல்ல வந்தியே? இல்லண்ணா அது வேற இது வேற. அது சின்ன வயசுல விளையாட்டு காதல்ண்ணா. நான் ஒன்னு சொல்லுவேன், அதை நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியல. உங்களுக்கும் வசு அன்னிக்கும் தானே பொருத்தம் சூப்பரா இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு வழி தானே இருக்கு. என்ன வழி சொல்லு, இம்மீடியட்டா பண்றேன். ஸ்ட்ரைட்டா போய் அம்மா கிட்ட வசுவனைய லவ் பண்றேன்னு சொல்லிருங்க. இனியாவோட நடக்கிற கல்யாணத்தை நிறுத்திட சொல்லுங்க. அம்மா கண்டிப்பா உங்க ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்கண்ணா. அப்படிங்கிற? ஆமாண்ணே, நிச்சயமா அம்மா உங்க விருப்பத்துக்கு தடையே போட மாட்டாங்கண்ணா. நீ சொல்றது சரிதான். சரி, நான் அம்மா கிட்ட போய் இப்பயே பேசிடுறேன். போங்கண்ணே. அண்ணி நீங்க சொன்ன மாதிரியே அண்ணனை அவர் வாயாலே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வச்சிட்டீங்க. சூப்பர் அண்ணி. அரேபியால இடி இடிச்சுதான், அமைஞ்சு கரையில அப்படியே மழை பெஞ்சுதான். மானா மதுரையில கல்யாணமா, கானாடு காத்தான்ல கச்சேரியா. ஆமா, என்னடி யோசனை பிச்சுக்கிட்டு போகுது? பாட்டி, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. இவகிட்ட பணத்தை அடிச்சு பிரியாணி வாங்கி தின்னதை கண்டுபிடிச்சிட்டாளா? அது இனியா, உன்கிட்ட நான் சொல்லணும் தான் நினைச்சேன். பாவம் ரொம்ப பசியா, அதான் உன் பர்ஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். ஐயோ பாட்டி, நான் அத பத்தி சொல்லவே இல்ல. நான் அர்ஜுன பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அர்ஜுன பத்தியா? ஐயோ, நம்ம தான் லூஸ் டாக் விட்டுட்டோமோ. என்ன அர்ஜுன பத்தி உனக்கு என்ன சந்தேகம்? கொடைக்கானல் போயிட்டு வந்ததுல இருந்து அர்ஜுன் கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது பாட்டி. அதெல்லாம் அந்த புதக்குழியில இருந்து தப்பிச்சு வந்த எஃபெக்ட். கொட்டையில போறவன் அப்படியே காட்டுக்குள்ள போயிருந்தான்னு வச்சுக்கையே, இந்நேரம் இந்த மொத்த சொத்தையும் லவட்டி இருக்கலாம். எல்லாம் அந்த ஆட்டக்காரி பண்ண வேலை. நாசமா போன 4-5 பேர் காப்பாத்தி கூட்டு வந்து விட்டானுங்களே, அதுல இருந்து அவனும் அப்படியே இவளோட நெருக்கமாயிட்டான். ஆமா பாட்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நேத்து ராத்திரி அவ வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு பாட்டெல்லாம் பாடுறாரு பாட்டி. கோவில்ல வச்சு பூஜைலாம் வேற பண்றாரு. நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. அத அவ என்கிட்டயே கொண்டாந்து கொடுத்து என்ன வெறுப்பேத்துறா. இங்க பாருடி, ஆடி வந்தா பின்னாடியே ஆவணி வந்து சேரும்டி. நெக்லஸ் வந்த மாதிரியே தாலியும் வந்து சேரும். அதனால நெக்லஸ் அவகிட்ட திருப்பி குடுத்துறாத. நெக்லஸ் மட்டும் இல்ல பாட்டி, அர்ஜுனையும் அவகிட்ட திருப்பி கொடுக்கவே மாட்டேன். ஆமா, விட்டுறவே விட்டுறாத. 1000 தான் இருந்தாலும் அந்த ஆட்டக்காரிக்கு மட்டும் அர்ஜுன் கிடைக்கவே கூடாது. ஆமா பாட்டி, விடவே மாட்டேன். உத்தமன், கல்யாண மண்டபம் பேசி முடிச்சிட்டீங்களா? பேசிட்டோமா. சென்னையிலே 3 பெரிய மண்டபம் தான் இருக்கு. அந்த 3 பெரிய மண்டபத்திலயும் நான் பேசி ஓகே பண்ணி வச்சுட்டேன். நீங்க ஏதோ ஓகேன்னு சொல்றீங்களோ அதை நம்ம ஓகே பண்ணிடலாம். இந்த டிசைன்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல உத்தமன். வேற ஏதாவது நல்ல டிசைன்ஸ் கொண்டு வாங்களேன். சரிங்கம்மா.
வா அர்ஜுன், சரியான நேரத்துல தான் வந்திருக்க. உத்தமன் 3 கல்யாண மண்டபம் பேசி வச்சிருக்காராம். அதுல ஒரு மண்டபத்தை நீயே முடிவு பண்ணு. ஓகேம்மா. சரிங்கம்மா, நான் மத்த ஏற்பாடுலாம் பண்றேன். சரி. மா, என்ன அர்ஜுன்? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். அதை எப்படி சொல்லணும் தான் தெரியல. என்னப்பா, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. அம்மா, நம்ம சில நேரத்துல எடுக்கிற முடிவு சரியா இருக்கிற மாதிரிதாம்மா தெரியும். இருந்தாலும் அதை விட நல்ல விஷயம் கிடைக்கும் போது பழைய முடிவு மாத்திக்கலாம் இல்லையாம்மா? ஆமாப்பா, நமக்கு எப்பவுமே பெஸ்ட் தானே வேணும். ஆமா, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் பேசுற? என் கல்யாண விஷயத்திலயும் ஒரு பெஸ்டான முடிவு எடுத்திருக்கேம்மா. என்னப்பா சொல்ற? கல்யாணத்துல பெஸ்ட் முடிவு எடுத்திருக்கியா? இனியாவோட கல்யாணங்கிறதே பெஸ்டான முடிவு இல்லையா? அதுல வேற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? இல்லம்மா, என் மேரேஜ் விஷயத்துல நான் அவசரப்பட்டுட்டேனோன்னு எனக்கு தோணுதுமா. இதுல அவசரம் ஒண்ணு இல்லையேப்பா. நிறுத்தி நிதானமா ஆசைப்பட்டு எடுத்த முடிவு தானே. நீ உன்னோட ஹாட் ஃப்ரெண்ட் இனியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. ஆனா இப்போ என்னென்னமோ பேசுறியே, குழப்பம் இல்லாம தெளிவா சொல்லு. நான் இப்பதாம தெளிவா இருக்கேன். எனக்கு இனியாவை விட. என்னப்பா இழுக்கிற? இனியாவை விட சொல்லு அர்ஜுன். எனக்கு இனியா விட வசுதான் பொருத்தமா இருப்பான்னு என் மனசுக்கு தோணுதுமா. அர்ஜுன், என்ன சொல்ற நீ? நீ நிதானமா தான் பேசுறியா? சாரிமா, உங்க அதிர்ச்சி என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்காக என்னால மறைக்க முடியாதுமா. நான் வசுவ மனசார லவ் பண்றேன். எனக்கு அவ வேணுமா, ப்ளீஸ். ஹே அர்ஜுன், என்ன பேசிட்டு இருக்க நீ? கல்யாண ஏற்பாடு எல்லாமே உன் இஷ்டப்படி தானே நடக்குது. ஹாட் ஃப்ரெண்ட் மேல நீதானே ஆசை வச்ச. நீதான் அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு அலைஞ்சு தெரிஞ்சு கண்டுபிடிச்ச. பிரஸ் மீட் எல்லாம் வச்சு இனியாவோட கல்யாணம்னு அறிவிச்சாச்சு. இப்போ வசுவ காதலிக்கிறேங்கிற. உனக்கு என்ன இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? இத பாரு, இப்ப போய் முடிவை மாத்துனா எல்லாரும் ஏன் மூஞ்சில தான் காரி துப்புவாங்க. அம்மா, அடுத்தவங்களுக்காக ஏன் சந்தோஷத்தை நான் இழக்கணுமாமா? எனக்கு புரியல அர்ஜுன். என்னவோ நான் இனியா கிட்ட பேசி கல்யாணம் பேசி முடிச்ச மாதிரியும் இப்போ நீ வேண்டாங்கிற மாதிரியும் இருக்குப்பா. மா, நீங்க சொல்றது சரிதாமா. ஆனா இப்ப எனக்கு என்னவோ இனியா விட வசுதாமா கரெக்ட்னு தோணுது. என்னப்பா இது? என்னமோ ட்ரெஸ் வாங்குற மாதிரி, கடையில பொருள் வாங்குற மாதிரி பேசுற. இது கல்யாணம்பா. சரி, இப்ப வசுதான் உனக்கு சந்தோஷம்னா அதுக்கு வசு ஒத்துக்கணுமே. மா, வசுவை நீங்க தாமா கன்வின்ஸ் பண்ணணும். எனக்கே உடன்பாடு இல்லாத விஷயத்த பத்தி நான் எப்படிப்பா வசு கிட்ட பேச முடியும்? அப்படியே அவ ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்கணுமே. மா, என்னமா சொல்றீங்க? இத பாரு அர்ஜுன், நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. கொடைக்கானல்ல நடந்த விஷயம் உன்னை ரொம்ப பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு இப்ப வசு மேல வந்திருக்கிற காதல் அவன் உன் உயிரை காப்பாத்தினதுனால வந்திருக்கு. கொஞ்ச நாள்ல தானாவே மாறிடும். மா, இல்லம்மா, அது வந்து அர்ஜுன், ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கோ. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். எடுத்தோம் கவுத்தோன்னு அதுல முடிவெடுக்க முடியாதுப்பா. மனச போட்டு வீணா குழப்பிக்காம இனி அவ கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. வேணும்னா ஒரு 2-3 நாள் யோசி. மா, நான் ரொம்ப தெளிவா யோசிச்சு முடிவெடுத்திருக்கேன். இந்த முடிவுல இருந்து நான் மாற மாட்டேமா. வசுவை என்னால மறக்க முடியாதுமா. அர்ஜுன் ஏன் இப்படி மாறிட்டான்? இது இனி அவக்கு தெரிஞ்சு அவ துடிச்சிருவாளே.
பிரஸ் மீட் எல்லாம் வச்சு கல்யாண விஷயம் பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு. இப்ப மாத்தனா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? வசு, இத பாரு வசு, இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. நீ அமெரிக்கா போறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல வசு. ஆமாமா வசு, எந்த விஷயத்தையுமே நீ பாதியிலே விட்டுட்டு போக மாட்ட. நினைச்சத போராடி அடைஞ்சே தீர்வ. ஆனா இதுல மட்டும் ஏமா இப்படி? எனக்கு புரியலமா. உங்க கேள்வியிலேயே பதில் இருக்குப்பா. இதுக்கு மேலயும் என்னால போராட முடியலங்கிறது ஒரு பக்கம், நான் அடைஞ்சே தீர்வேங்கிற எண்ணம் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து என்னை விட்டு போயிடுச்சுப்பா. அதான் அதிலே விட்டுட்டேன். சரி வசு, அதுக்காக நீ ஏன் அமெரிக்காக்கு போகணும்? இங்கேயே இருக்கலாமே. இருக்க விரும்பலமா. சரி வசு, இங்க இருக்க விருப்பம் இல்லன்னா நம்ம வேற எங்கேயாவது போய் இருக்கலாம் வசு. இல்லம்மா, இடமாற்றம் மட்டும் இல்ல, எனக்கு மனமாற்றமும் தேவைப்படுது. என்ன புரிஞ்சுக்கோங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. அப்பா, டாக்ஸிக்கு ட்ரை பண்ண கிடைக்கல. நீங்க போய் டாக்ஸி கூட்டிட்டு வரீங்களா? டாக்ஸி கிடைக்கலன்னா ஆட்டோ கிடைச்சா கூட ஓகே தான். சரிம்மா. வசு, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? வாங்க தம்பி. வாங்க. வசு, என்கிட்ட கார் இருக்கு, நான் டிராப் பண்றேன், வா. அர்ஜுன் சார், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? ஒண்ணும் வேணாம், என்ன ஒரு டாக்ஸி டிரைவரா நினைச்சுக்கோ, வா. யோசிக்காத வசு, வா போலாம்.